ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். போன வாரம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்றத கொஞ்சம் விவரமா பார்த்து வசனமா பார்த்துன்னு வரதுல வசனத்திலேயே வசனத்தை பார்த்துன்னு வரோம். இது கொஞ்சம் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறதுனால போன வாரம் தாவீதின் சந்ததியை பத்தி கொஞ்சம் விவரமா பார்த்தோம். அதுலயே கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள, இது 2வது பாட்டு. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், அது இப்போ பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அதை பார்க்க போறோம். போன வாரம் பார்த்ததெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுதான். எப்படி தாவீது சந்ததியில இயேசு கிறிஸ்து தேவன், மாம்சத்தில் வந்த தேவன், அந்த மாம்ச சந்ததியில, அதாவது தாவீதினுடைய மாம்ச சந்ததியில பிறக்கிறார். அது எதனால, என்ன காரணம் அப்படின்றத பார்த்தோம். எதனால என்ன காரணத்தினால தாவீதை சூஸ் பண்ணார் அப்படின்னா, தாவீது தேவனுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டினா, அந்த நிலையான வீட்டை அவன் கட்டந்தனால தேவன் என்ன பண்ணார்னா, அவன் ராஜ ஒரு அந்த இதுல வரான். அந்த ராஜாவா இருக்கிறதுனால ராஜாக்களுடைய உள்ளத்துல என்ன ஆசை இருக்குன்னா, என் சந்ததி, என்னுடைய வம்சம், என்னுடைய தலைமுறை, என்னுடைய வித்து என்ன பண்ணும், இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்ற ஆசை எல்லா ராஜாக்களும், எல்லா குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பாவுங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் பிள்ளை நெக்ஸ்ட் வரணும் அப்படின்றது பெரும்பாலும் இருக்கும். அது இயல்பா எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா அந்த ஆசை தாவீதுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். என்னுடைய தலைமுறை, என்னுடைய வம்சம், என்னுடைய சந்ததி என்றென்றைக்கும் இந்த ராஜாங்கம்மா இந்த ராஜ்யத்தை அவங்க கிட்ட இருந்து போகக்கூடாது, இந்த ராஜ்யம் அவங்க விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஆசை அவனுக்கு இருந்திருக்கும். அதனால தேவன் என்ன பண்றான்னா, அவனுடைய உள்ளத்தின் ஆசைய அவன் கேட்கல. ஆனா தேவன் என்ன பண்றான்னா, அதை தன்னுடைய குமாரனை கொண்டு அதை நிறைவேற்றுறார். அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் ஆளும் சொல்லிட்டு ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல பாக்குறோம்ல. என்ன போட்டிருக்காருல? 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறகு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இதுல 2 காரியங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய 2 தோற்றத்தை பார்க்கலாம். ஒண்ணு மனு அவதாரம், இன்னொன்னு தேவ நான் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம்.
மனுஷனாவும் இருக்கிறாரு, 100% தேவனாவும் இருக்கிறாரு. பாருங்க, மத்தேயு நிருபம் இயேசு கிறிஸ்துவ ராஜாவா சித்தரிக்கும். மார்க் இயேசு கிறிஸ்துவ ஊழியக்காரா சித்தரிக்கும். லூக்கா மனுஷனா சித்தரிக்கும். யோவான் அவரை தேவனா சித்தரிக்கும். யோவான் சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷமும் 4 விதமான விதத்துல இயேசுவை காட்டும். அதுக்கு 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 ஒப்பனையா என்ன பண்றாங்கன்னா, காட்டுக்கு ராஜா சிங்கம்ல, மத்தேயு சுவிசேஷம் சிங்கம், அந்த இது தோற்றம். மார்க்கு காளை மாடு, அது உழைக்கிறது, அதை காட்டுது. லூக்கா மனுஷன், ஒரு மனுஷனா லூக்கா. யோவான் கழுகு, அப்படி உருவகப்படுத்துறாங்க. அப்போ இயேசு 100% தேவன், 100% மனுஷன். அப்படி இருக்கிறதுனால பாருங்க, இதுதான் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு நம்ம டீச்சிங் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய தேவனுடைய ஆட்கள் டீச்சிங், போதனை, இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு எதனால இது ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றாங்க, டீச்சிங் இருக்கிற ஊழியங்கள்லயே அற்புதம் செய்யுது, மற்ற காரியங்கள்லாம் பண்றது எல்லாத்த காட்டிலும் இந்த போதனை ஊழியம் ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று, ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம் டீச்சிங். ஏன் அப்படின்னா, அதுல தான் ஏகப்பட்ட ரகசியங்கள் வெளியே வருது. மனுஷனை தேவனுக்கு முன்பா ஷைன் பண்றதே அதுதான். தேவனுக்கு முன்பா ஒரு தேவனை குறித்தும் மனுஷனை குறித்தும் அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் மகிமையும் கொண்டு வர்றது டீச்சிங் மினிஸ்ட்ரி தான். பிரசங்கம், போதனை செய்யுது, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியம்னு சொல்றாங்க. அது பெரிய பெரிய ஆட்கள் நல்ல அற்புத அடையாளங்கள்லாம் சேர்ந்த ஆட்கள் இந்த ஊழியத்தை அதிகமா விரும்புவாங்க. எதனா டீச்சிங் மினிஸ்ட்ரி, போதனை மினிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தை குறித்த விவரத்தை அதிகமா நம்ம கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவியில பலப்படுறோம். ஆவியில தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்றோம். தேவன் அதனால்தான் பவுலே சொல்றார், தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும், ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கணும்ன்ற. அவங்கள போதனை செய்யறவங்கள, பிரசங்கம் பண்ற ஆட்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கணும்ன்ற. மற்ற மினிஸ்ட்ரிலாம் கனம் இருக்குதானா? கனம் இருக்குது. ஆனா இதுக்கு மட்டும் ஸ்பெஷல். எல்லா தோசையும் இருக்குது, சாதா தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, ஹோட்டல்ல இன்னொன்று இருக்குது ஸ்பெஷல் தோசை, அதில் உருளைக்கிழங்க வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில ஏகப்பட்ட காரியங்கள் உள்ள இருக்குது. அதெல்லாம் வரங்க. இது சாயல். பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு நம்மளுடைய சரீரத்தை என்ன பண்ணல, டோட்டலா மாத்தல, நம்மளுடைய ஆத்மாவையும் டோட்டலா மாத்தல. ஆனா சிலுவையில அறையப்பட்டு பெரிய ரட்சிப்பை எதுல ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா ஆவில தான். அப்போ அவரு அதை முக்கியமா பார்க்கும் போது நம்ம முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி மலை பிரசங்கத்துல கடைசியா சொல்லும் போது 9ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, 5, 6, 7ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, கடைசியா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவரே உன் நாமத்தினாலே அற்புதத்தை செஞ்சோமே, விசுவாச தோர்த்தனமே, உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம்லாம் சொன்னோமே அப்படின்னு வாங்கன்னா, அக்கிரம செய்கைக்காகவே நீங்க என்னை விட்டு அகன்று போகணும், இதெல்லாம் ஊழியம் தானே பண்ணோம் அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமா சொல்ற, நீ அற்புதம் செய்யலாம்,
கால் வராதவனுக்கு காலை வர வைக்கலாம், கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணை கூட பண்ணலாம், கண்ணை வர வச்சிடலாம். இது பெருசா இல்லை அப்படின்ற தீர்க்கதரிசனம் சொல்றது. ஆனா தேவனுடைய முன் அறிவிப்பை சொல்றது, அதை கூட சொல்லலாம். அது பெருசா அப்படின்னா பெருசுதான். ஆனா தேவனுடைய உள்ளத்துல அது பெருசு இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்றது கூட பெருசு, விசுவாசத்தை தோற்றது கூட பெருசு இல்லைன்ற. அப்ப எது ஆண்டவர் பெருசுன்னா அவருடைய சித்தத்தை செய்யறதுதான் பெருசுன்ற, உள்ளத்தை பிரியப்படுத்துறது தான் பெருசுன்ற. அப்போ அவருடைய சித்தம் எது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்னது? அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய மகிமை, மகத்துவம், அதனுடைய மேன்மை. பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இன்னும் பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், அவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் வார்த்தை என்ன பண்ணிருக்கிறார்? உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தைக்கு இப்ப நம்ம வார்த்தையா பாக்குறோம் பார்த்தீங்களா? நீங்க கேட்கிற உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு எனக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியும். ஆனா நான் பேசுறது எனக்கு பயங்கர ஆசீர்வாதமா இருக்குது. அதை கேட்டு 2-3 தடவை நான் மெசேஜுக்கு வந்து இந்த ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு எதை நம்ம எடுக்கலாம், எந்த ஜனங்களுக்கு எது பிரயோஜனமா இருக்கும், நம்ம மூஞ்சி எல்லாத்துக்கும் நல்லா தெரிய வரணும், நம்ம பாப்புலர் ஆகணும்னா எந்த வார்த்தை வந்து ஜனங்களுக்கு சம்மந்தப்படுத்தி பேசும் அப்படின்றத வந்து ஒரு 2 தடவை கேட்ட பேர் தான் அந்த அந்த இடத்த நோட் பண்ணுவேன். நான் அந்த இடத்த நோட் பண்ணி அதுல இருந்து எடுப்பேன். இப்ப நானே அந்த மெசேஜை நான் கொடுக்கும் போது சில ரெவலேஷன் எனக்கு வருது. பேசும் போது இப்ப பேசினே இருக்கிறேன்ல, இந்த செகண்ட் எனக்கு சில ரெவலேஷன் வருது, கொடுக்குறாரு. இன்னும் நான் பலப்படுறேன், இன்னும் ஆவியில வந்து அனலாகிறேன், இன்னும் ஆவியானவருடைய அந்த கைடன்ஸ் இன்னும் அதிகமாகுது எனக்கு இந்த டீச் பண்ணும் போது, இந்த வார்த்தையா பேசும்போது. அதுவும் இல்லாம நான் இந்த மெசேஜை போய் 2வது தடவை கேட்கறேன்ல, அப்போ சில ரெவலேஷன் எனக்கு வருது, சில வெளிப்பாடுகள் வருது, சில உணர்த்துதல் வருது, சில ஒழுங்குகள் வருது. நீ இருக்கிறதே கொஞ்சம் பேர் தாங்க, 2 பேரை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதுன்ற, முக்கியமா அங்க கவனின்ற. கொஞ்சம் இந்த பிரசங்கத்துல வந்து கொஞ்சம் இதெல்லாம் பேசுறது, ஒரு மாதிரி பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லா எதை பேசணுமோ அந்த கருப்பொருள், தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் போவார் அப்படின்றத வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. ஓகே, இதெல்லாம் பிரசங்கத்தின் ஒழுங்கு. நம்ம மெருகதினா வரோம். மெருகு எதுக்கு சொல்லுவாங்க? மெருகு எதுல ஷைன் ஆயினா வரும். ஒரு நகையை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, கருப்பா இருக்கும் பார்க்கும்போது. அது நெருப்புல போட்டு சுட்டு இது பண்ணும் போது எத்தனை மாட்டிக்கன்னா உனக்கே பிடிக்காது. ஆனா அதை சைன் பண்ணுவாங்க, போட்டு பாலிஷ் பண்ணுவாங்க, பல 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 பலன்னு. நல்லா பாரு, என் கழுத்தை பாரு அப்படின்னு காட்ட தேவையில்லை, சும்மா அப்படி லைட்டா இழுத்து விட்டாலே அது ஜொலிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜொலிக்கிறோம். ஓகே, இங்க இயேசுவை வந்து இங்க சொல்றாரு, இப்பவும் போயிட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டேன், மறுபடியும் வர. ஓகே, இயேசு வந்து 2 ஆழ்த்துவத்துல வர்றாரு. ஒரு தேவனுடைய ஆழ்த்துவத்திலையும் வர்றாரு, மனுஷனுடைய ஆழ்த்துவத்திலையும் வர்றாரு. அப்போ இதைத்தான் இங்க வந்து 2த்துலயும் சொல்றாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். 2 வருது பாரு. பாலகன் பிறக்கிறது வேற, குமாரன் கொடுக்கப்படுறது வேற. ஒருத்தர் பிறந்தாரு, அதே ஆளு கொடுக்கப்பட்டார். பாலகன்னா இந்த சரீரத்தை குறிக்குது, மனுஷனை குறிக்குது. குமாரன்னா தேவகுமாரன், கிறிஸ்து, பிதாவுடைய மகன் இயேசு கிறிஸ்து, அதை குறிக்கிறது. இப்போ 2 ஆழ்த்துவத்தை தேவன் இறக்குறாரு. தேவன் இந்த பூமியில காண்பிக்கிறாரு. அப்போ அவருடைய விவரத்தை பார்க்கிறோம். அவருடைய நாமம் கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தத்துவத்தை குறித்து ஒருத்தர் பேசினார். கர்த்தத்துவம்னா அதிகாரம், ஆளுகை, ராஜரிகம் பண்றது, இதெல்லாம் கர்த்தத்துவம். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்றாரு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படியே கீழே சொல்றார், தாவீதின் சிங்காதனத்தை அவருடைய ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை அப்படின்றார். ஓகே, அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கம் அப்படின்னு வருதுல்ல, ரொம்ப முக்கியமான வார்த்தை. 7வது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அது கீழே சொல்ற, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹலோ, அதாவது நம்ம கடகடன் படிச்சுன்னு போயிடலாம், பிரசங்கத்தை கூட ஒரு தடவை கேட்டுடலாம். ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் நம்ம கிட்ட பேசணும், நம்ம இருதயத்துல உணர்த்தணும். நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? கல்டிவேட் பண்ணணும். நம்ம இருதயத்தை போஷிக்கணும். நம்ம இருதயத்துல இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ருசி பார்க்கணும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நீங்க ஒரு இதை வைராக்கியம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒன்றுல வைராக்கியம் வைக்கிறீங்கன்னா உங்க முழு ஆழ்த்துவத்தையும், உங்க முழு பலனையும், உங்களுடைய முழு ஆற்றலையும் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க இல்லையா? அதைத்தான் இங்க கொடுக்குறேன்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை பிறக்க வச்சு அது மூலியமா நான் என்ன பண்ணுவேன்றத சொல்றாரு. புரியுதா? அதை பண்றதுல நான் முழுசா இறங்கி இருப்பேன்றார் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யுன்றார். முழு கவனத்தை, என்னுடைய முழுமையான ஆழ்த்துவத்தையும் ஆற்றலையும் நான் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பேன் அப்படின்ற. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அப்படின்றாரு. கர்த்தத்துவத்தின் பெருக்கம்னா சொல்றாங்க பாருங்க, ஆளுக, அதிகாரம், ஆண்டு கொள்றது, அரசாங்கம், ராஜ்யரீகம் பண்றது, ராஜ்யம் பண்றது, அதான் கர்த்தத்துவன்றாங்க. அப்போ அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கம்ன்றார். சொல்லுங்க எல்லாரும், பெருக்கம். பெருக்கம்னா என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்றது, அப்படி எக்கச்சக்கமா பெருகின்னு இருக்கிறது. இங்க இயேசுவை குறித்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு இங்க என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனிலிருந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் யாரு? தேவகுமாரன். இயேசு யாரு? தேவகுமாரன். தேவன் மாம்சத்துல வந்தார். இந்த நைட்டு உட்காந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் வசனங்களை எடுக்கிறேன். மத்தேயுல பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு வருது. அப்புறமா அந்த மத்தேயுல பார்க்கிறோம் என்ன காரியம் நடக்குது அங்க அப்படின்னா, இயேசு பிறக்கிறத தீர்க்கதரிசனம் என்ன பண்றாங்க சொல்றாங்க இல்லையா? மத்தேயு 18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நியமிக்கப்பட்டிருக்கள். அவர்கள் கூடி வரும் முன்னமே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஹலோ, எப்படி கர்ப்பவதியானா? யோசேப்பினாலயா? இல்ல, பரிசுத்த ஆவியினால ஒரு கன்னிகை கர்ப்பவதியானா. நிறைய பேர் மாதாவை கும்பிடக்கூடாதா, மரியாதை கும்பிடக்கூடாதா, இவங்க பேர் தப்பா சொல்றாங்க. பெத்தவங்க தானே அவங்க, இயேசுவை பெத்தவங்க தானே, அவங்கள மதிக்கவே மாட்டீங்க.
இங்க வா, ஓடியாந்து சேருங்கெல்லாம் காலியாக இருக்குது, ஆள் இல்லை, வந்து உக்கார், சொல்லி கொடுக்குற. இயேசுவை பத்தி அதிகமா பழைய ஏற்பாட்டுல போட்டுக்குதா, புதிய ஏற்பாட்டுல போட்டுக்குதா? மரியாதை பத்தி அதிகமா போட்டுக்குதா? மரியாதை பத்தி கொஞ்சமா தான் போட்டுது. அவங்க உங்களை போல, நீங்கெல்லாம் பெண்கள்லாம் உட்காந்துது, உங்களை போல ஒரு பெண். இப்படி சொல்றதுனால தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னன்னா, அவங்க பாவத்துல பிறந்தவங்க. பாவத்துல என்னது, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிறது, அது இல்லை, அந்த பாவம் இல்லை, அது பாவம் கிடையாது, அது நல்லது. அவங்க தேவன், இப்போ ஆதாம் வம்சத்திலிருந்து வந்த எல்லாருமே தேவனை விட்டு பிறகுறாங்கல்ல, அந்த வித்து தேவனே இல்லாத ஒரு பிறப்புல வருது. தேவனோட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டு வருது அந்த குழந்தை. அது பாவம், பாவத்துல பிறகு. அப்படிப்பட்ட பிறப்புல பிறந்தவங்க தான் மரியாதை. அவங்களுக்குள்ள பாவம் இருந்ததுன்னா ஆமா பாவம் இருந்தது. அவங்க பாவத்துல பிறந்தாங்கன்னா ஆமா பாவத்துல பிறந்தாங்க. அவங்க கடவுளானா அவங்க கடவுள் கிடையாது, கடவுளை பெற்றோர். தேவனுக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டது, அது மரியாள் என்ற ஒரு பெண். கடவுள் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு கரு தேவைப்பட்டது, ஒரு கன்னிகை தேவைப்பட்டான். அந்த கன்னிகை தான் மரியாள். அன்னை மரியாள்லாம் கிடையாது, மரியாள். சொல்லுங்க, மரியாள். மரியாள் இல்ல, மரியாள். அவங்க கடவுள் கிடையாது. ஒரு இடத்துல இயேசு வந்து கானாவு கல்யாணத்துல வந்து இந்த அம்மா பேசுறாங்க, ஸ்திரீயே என்றாரு. என்னடா இது, அம்மா ஸ்திரீ என்றார். ஏ பெண்ணே என்னை பார். அவங்க அம்மாவை சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய தடவை கூப்பிட்டுருப்பார் போல இருக்குது இயேசு. பெண்ணே, என்ன இது, என் புள்ள என்னை வந்து இப்படி சொல்லுது, பொண்ணே அப்படின்னு கூப்பிடுது, ஸ்திரீயே என்றாரு. ஏ பெண்ணே, உனக்கு எனக்கு என்ன? இதெல்லாம் தெரியாது இந்த மாதா கும்புறவங்களுக்கு. அந்த கையில தூக்கி வச்சிருந்ததுல அந்த அம்மா மரியாதை, அந்த குழந்தை கூப்பிடுச்சு. எப்படி கூப்பிடுச்சு? பெண்ணே அப்படின்னு கூப்பிடுச்சு. இவங்களுக்கு என்னன்னா, அந்த வெண்ணெய் சொம்பு, அந்த வெண்ணெய் என்னது, அந்த பானை, அந்த ஊனமுற்ற பையன், இதுதான் உங்களுக்கு பெரிய அற்புதமா. அது உண்மையிலேயே நடந்துதான் கூட இப்போ கூட டவுட் ஆகுது. ஏதோ ஒரு ஊர்ல அந்த பையன் கோமணம் கட்டிக்கின்னு மரியாளுக்கு வெண்ணெய் குத்தான்ப்பா, ஏதோ குத்தான். அது குத்தவனே அந்த பையன் கால் முட வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மனுஷனை உருவாக்குது. இந்த பாருங்க, இப்போ ஏதோ ஒரு சவுண்டு உள்ள 2 பேர் இருக்கிறாங்க, இப்போ டமால் டிமில்னு எதனா சவுண்டு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், உங்க கவனம்லாம் அங்கே போகும். இப்போ நான் இவ்வளோ ஸ்டாண்டு வச்சு, கேமரா வச்சு, மைக்கு வச்சு, பைபிளை திறந்து நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி, ஒரு வாரமாக என்ன பேசலாம் ஏது பேசலாம் சொல்லி தியானிச்சு, இவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வந்து, இவ்வளோ ஆயத்தத்தோட வந்து, நீங்களும் காலையில் சோப்பு போட்டு குளிச்சு, நுரை வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்து பிரசங்கத்தை கேட்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம்னு வந்து உக்காந்து இருக்கிற நீங்க, சின்னதா ஒரு சத்தம் கேட்கும், ஃபுல் கவனமா அங்க போயிடும். அது ஒரு 1/4 hour உங்க தண்ணி கலங்கின தண்ணி தெளிவாகிறதுக்கு. இந்த மாதிரிதான் பிசாசு என்ன பண்றான்னா, கடவுள் மேல இருக்கிற போக்கஸ அப்படியே திருப்பி இது உள்ள விட்டுருவான். பாருங்க பாருங்க, அது நோண்டுது பாருங்க. இப்ப எதனா ஒண்ணு எனக்கு இதை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், முடி கலைஞ்சிச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இது மேல இருக்கிறது தொப்புன்னு கீழே விழுந்துச்சு, ஃபுல்லா உங்க போக்கஸ் எல்லாம் இது சர்ச்சு இப்படி இருக்குது. யாருன்னா புதுசா வந்தாங்கன்னா, இது சர்ச்சா, வீட்டுக்குள்ள இப்படி டிசைன் பண்ணிலாம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இதுல தெரியல, ஏதோ ஸ்டுடியோல இருந்து பண்ற பெரிய சர்ச்சில் பெரிய நல்லா இருக்கும் போல சர்ச்சு அப்படின்னு. ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ணனா அப்படி திருப்பி காட்டணும்னு நினைக்கிறேன். பாருங்க 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 பாருங்க.
நம்ம போயிட்டோமா, தப்பி தவறி போயிட்டோமா, வழி தவறி போயிட்டோமா? என்ன சொல்ல வந்த? போக்கஸ். என்ன பண்றான் பிசாசு? யாரு முக்கியம்ன்றத பாக்குறத அப்படியேன்றத அப்படியே தூக்கி வேற இடத்துல வச்சிருவான். உங்க கவனம் ஃபுல்லா, மண்டை ஃபுல்லா அது நிரம்பிடும். அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க இருக்கிற எவ்வளோ தோட்டத்துல எவ்வளோ மரம் இருந்தது. பிசாசு என்ன பண்ணுவான்? ஏவாள் பின்னாடியே சுத்தி பாம்பு மாரி சுத்தி நின்றுப்பான் போது. இவ எங்கெங்கெல்லாம் போறாளோ, எங்கெல்லாம் வராளோ, கரெக்டா எப்போ இவ பார்வை அப்படி வருதோ, கரெக்டா இவளை கேட்ச், கரெக்டா பார்வை எப்படி எப்போ வருமோ, கரெக்டா அந்த பாம்பு அந்த அந்த பழத்தை மேல அப்படியே சுத்தி அப்படி காட்டியிருக்கான் போல இருக்குது. பாரு இதை பாரு, எவ்வளவு அழகாகுதுப்பா அப்படி. எவ்வளோ பழங்குது. உங்க சொல்லலாம் வேணாம். மற்றதெல்லாம் விட்டு போய் அது பழத்து மேல கவனம். அந்த மாதிரி பிசாசு எவ்வளோ தேவன் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி இயேசு இந்த அம்மா வயிற்றுல பிறந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட மேரி மாதாவா போட்டுக்குது, மரியாள் நான் போட்டுக்குது. எது முக்கியம்? நான் சொல்லுவேன் பாருங்க, தட்டு முக்கியமா, தட்டு மேல வைக்கிற சோறு முக்கியமானு கேட்பேன். தட்டு நீ வேற வேற தட்டு, அலுமினியம் தட்டு இருக்குது, பித்தளை தட்டு இருக்குது, சில்வர் தட்டு இருக்குது, பிளாஸ்டிக் தட்டு இருக்குது, பேப்பர் தட்டு இருக்குது, வாழை இலை தட்டு இருக்குது. நீ எந்த தட்டுல வேணா போட்டு சாப்பிடலாம். ஆனா சோறு உன் வயிற்றுல இறங்குறது ஒண்ணுதான். அந்த சோறு முக்கியம். அதான் இயேசு. புரிச்சிட்டீங்களா? தட்டு மாத்திக்கலாம், சோத்தை மாத்த முடியுமா? இல்ல நான் இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், ஏதோ ஒண்ணு வயிறு போகுதுல, அத சொல்றேன். உனக்கு தட்டு முக்கியமா? எப்ப பாரு தட்டை வயிற்றுல வச்சு நான் சுத்தின்னு இருப்பேன்? இல்ல. அப்போ சோறு முக்கியம், அந்த கரு முக்கியம்தான். அது சுமந்த அந்த தட்டு இல்ல, நல்ல தட்டு தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறார். ஆனா அந்த சோறு வச்சாரு பாரு உள்ள கருவுல, இயேசு கிறிஸ்துவ, அவர் தான் முக்கியம். இதுக்கு மேல வேற எதனா உதாரணம் தான் எனக்கு சொல்லுங்க, நான் கூட வேற எங்கன்னா போய் இந்த உதாரணத்தை கொடுக்குறேன். இப்ப நான் சொல்றேன், இந்த பில்டிங் முக்கியமா, நீங்க முக்கியமா? எனக்கு மடக்கா கேட்டு மாட்டிக்குவேன்னு பயப்படுறீங்களா? ஏன்னா பதில் சொல்லி. நீங்க முக்கியமா, பில்டிங் முக்கியமாங்க? சூப்பர்மா, இந்த அளவுக்கு அறிவு இருக்குது உனக்கு. பாத்தியா? நம்ம தான் முக்கியம். இந்த பில்டிங் அழிஞ்சிரும், இச்சு போட்டுருவாங்க, இச்சிருவாங்கம்மா, இச்சு கட்டுவாங்க. ஆனா நம்மள இச்சு கட்டினா என்ன ஆகும்? புல்டோசர் வச்சு உன்னை இச்சா சும்மா இருப்பேரி. என்னையா அப்படி பாக்குற? புல்டோசர் வச்சு என்ன இடிக்கிற மாதிரி பாக்குற? பாருங்க, யார திட்டுறாருன்னு இவங்களுக்கு சந்தேகமா வேற இருக்கும். என் ஒய்ஃபை தான் பேச. உங்களை டெமாலிஷ் பண்ணி கட்ட முடியுமா? ஃபுல்லா தோலை உரி எலும்பேடு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏமா இங்க போய் பாருமா, கோச்சுக்காத, என்ன பாரு, என்ன பார்க்கணும். இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், நீங்களே திரை கீழே கொஞ்சம் யார பிரசங்கம் பண்றது? உங்க கவனமும் தேவை. இங்கேயும் நல்ல செய்தி அவங்களுக்கு நல்லா சொல்லணும், உங்களையும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும். இந்த 10வது படிக்கிறவன், 12வது படிக்கிற பசங்க எல்லாம் சமாளிச்சலாம். இந்த எல்கேஜி யூகேஜி இதை பத்தி 1ஆம் கிளாஸ் எல்லாம், அதுங்கிட்ட எல்லாம் டீச்சர்லாம் பாவம், சமாளிக்கவே முடியாது. அது புச்சுதுன்னு ஆடம், அவ்வளவுதான். என்னத்தான் பயமுறுத்து அழுவோம். என்னத்தை சொல்லி சமாதானப்படுத்துவே நீ? இவனா கொஞ்சம் பயப்படும் அப்படின்னும் இப்படின்னும், அது என்னத்தை கட்டுப்படுத்து. அந்த மாதிரி நான் எந்த குழந்தைய சமாளிக்குது? 10வது படிக்கிற குழந்தை சமாளிக்குதா? 1/2 கிளாஸ் சமாளிக்குதா?
எப்படி தர்ம சங்கோட்டத்துல வந்து நிக்கிறேன் நான். தர்ம சங்கோட்டம். நீங்க முக்கியம். உங்களை இச்சிட்டு கட்டினா அவ்வளவுதான். நீங்க ஐசியூ வார்டுல தான் இருக்கணும். இச்சா உங்களை புல்டோசர்ல வந்து இச்சா. இது பில்டிங் இடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? எப்படி வேணா கட்டிக்கலாம், எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கலாம். உங்களை இஷ்டா ரெண்டாவது உங்களுடைய எலும்பை வந்து சரி பண்றது கஷ்டம். அந்த மாதிரி மரியாள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் அந்த வந்து ஆண்டவர் செலெக்ஷன் பண்ணிடலாம். ஆனா ஆண்டவர் நிறைய கிடையாது, ஒருத்தர் தான். புரியுதுங்களா? குமாரன் ஒருத்தர் தான். இங்க என்ன இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா திருப்பிடுறாங்க. அதாவது அந்த அந்த மரியாள் அப்படியே அந்த வழிபாடு, இந்த சிலை வணக்கம், இந்த மரியாதை வந்து முக்கியத்துவப்படுத்தி அஷ்டிஷ்ட மரியாதை சர்வசுடைய மாதாவை பாவிகளுக்காக எங்களுக்காக இப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே, நீ எப்போ சாவன்னு ஜெபம் பண்ணுகிற. சர்வேஸ்வரனுடைய மாதாவை வாயை விட்டு சிரிங்க, நோய் விட்டு போ. ஏன் கொஞ்சம் மூடி மூடி குக்கர் வச்சிட போகுது, சிரிப்பே வெளியே வர மாட்டுது, குமுறி நிக்குது. கொஞ்சம் சத்தமா போட்டு சிரிங்க, பாவம் வெடிச்சிட போகுது. இந்த மாதிரி மரியாதை கிட்ட ஜபம் பண்றது வேலைக்காக ஜபம். நீங்க சொல்றாரு பரிசுத்தாவியினால அவ கர்ப்பவதி ஆனா. சொல்லுங்க, பரிசுத்தாவியினால கர்ப்பவதி ஆனா. அவ பெண். அதுவும் வந்து அந்த மாதிரி பெண் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நீங்க கன்னிகையா இருக்கும் போது, நீங்க கன்னிகையா இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறேன் அப்படின்னு. புருஷனே இல்லாம உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க. ஊர் உலகம் என்ன சொல்றேன்னு எவ்வளவு அசிங்கம் அது. இப்பதான் என்ன நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போய்க்கிறாங்க, அதுக்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரியா வானாண்டவர் கடவுள் தேவதூதனே வந்து சொன்னா கூட சிந்தனை எங்கெங்கயோ போகும். வயிறு வேற உப்போம், நிறைய பேர் பாத்துருவாங்க. ஐயா தேவதூதன் காப்ரியல் டாடா பை பை குட் பை கட்டம் கட்டம் நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற பொண்ணுங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு குமுறு கஞ்சி வீட்லயே விழுவார, எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு. பாருங்க, இந்த பயம்லாம் இருக்கும். இந்த மாதிரி பீதியில இருக்கிற பொண்ணுல வந்து ஆண்டவர் என்ன பண்ணல, கரெக்டா மரியாள் கரெக்டா சூஸ் பண்ணாரு. உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, உம்முடைய அடியாளுக்கு ஆக கடவுது அப்படின்றான். தேவதூதன் சொன்ன கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவளே. அவ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பின் விளைவுகளாம் புருஷனை அறியேனேன்ற. நான் இது வரைக்கும் இதுவாகல, இது எப்படி ஆகும்? ஒரு சுத்தாவி உண்மையில் நிழலிடுவாங்க. உனக்குள்ள இருக்கிறது என்ன சொல்றாரு பாருங்க. 20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. லூக்கா 1:34. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளது
தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் அதுக்கு முன்னாடி பாருங்க, 30ல இருந்து 29 28ல இருந்து வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹலோ, கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். பாருங்க விவரத்தை. மரியாள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மால் பார்த்த மாரி தான். மகால் பார்ப்பாங்கல்ல. ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அந்த அந்த மண்டபத்தை என்ன பண்ணுவாங்க, ஹையர் எடுப்பாங்க, வாடகை எடுப்பாங்க. எடுத்துட்டு எல்லாம் அம்முக்களெல்லாம் எல்லாம் கொண்டாட்டமும் பண்ணிட்டு இவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க குடும்பமா வாழ்வாங்க. இவங்க பண்ண அமக்களம் எல்லாமே அந்த ஒரு நாள் கூத்து தான். அதுக்கப்புறம் அந்த மாலை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மகன் போகும்போது வரும்போது, இந்த இடத்துல தான் எனக்கு நல்ல நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு காட்டுவாங்க. இல்ல, வில்லிவாக்கம் போகும்போது கூட நான் காட்டிக்கிறேன், நல்ல நேரம் இங்கே தான் எனக்கு முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ண அப்படின்னு காட்டுவாங்க. இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுவாங்க. அந்த மாரி தான் மரியாள். என்னது, கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு இடம்ன்ற மாதிரி இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்பப்பை. வயிற்றுல அடிக்கணுமா? வயிறு இருக்குதா? இது எதுக்கோ வயிற்று பசி எடுக்குதா? ஏன் வயிற்றுல? இந்த கர்ப்பப்பை ஒண்ணு தேவைப்பட்டது குமாரன் பிறக்கிறதுக்கு. அப்போ உங்களை போலவே தான் ஒரு பெண், ஆனா வந்தவர் தேவன். ஓகேவா? வந்தவர் தேவன். அப்போ மரியாதை என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப உயர்த்தி நிற்க கூடாது, மரியாதை கொடுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, ஒத்துக்குச்சு. அது பின்னாடிக்கிற அசிங்கெல்லாம் பார்க்கல. என்ன நடக்குமோ ஏதாகுமோ, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், என் குடும்பம் என்ன சொல்லும், என் வாழ்க்கை என்ன ஆகுது, அதெல்லாம் யோசிக்கல. கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான், மாம்சீகமா யோசிக்கல. நடுவுல வந்தவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த ரோமன் கத்தோலிக் சர்ச் எல்லாம் இருக்குதுல்ல, தூக்கி வச்சிட்டானுங்க. நீ கடவுள்கிட்ட போனோம்னா இந்த அம்மா மூலியமா வா அப்படின்னு வச்சாங்க பாரு. அந்த வழியில போனவங்க முட்டுக்கட்டை போட்டு தடுத்துட்டானுங்க. தடுத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வரல. மரியாள்னு சொல்லி அடியேன்னு கூட என்ன பண்ணிக்கிறேன், முட்டி போட்டுன்னு மண்ணுல போய்க்கிறேன், தோல் தேஞ்சி. இதுல பாருங்க வைராக்கியம். எல்லாருமே மணல் மேல போனாங்க, போதும் நிறுத்திட்டு ஏந்துட்டானுங்க. என் ஃப்ரெண்டு தான், நீங்க என்னடா நான் காட்டுறேன் பாடுறா வைராக்கியம்னு சொல்லிட்டு அந்த பாறை, அந்த டைல்ஸ் சர்ச்சு உள்ள போய் வெந்து போச்சு. காட்டின வைராக்கியம். என்னத்த காட்டுற நீ, என்ன வைராக்கியம் காட்டுற? மண் வரைக்கும் வந்துடா நான் படுறா. எல்லாரும் விட பயங்கரமா ஊத்துச்சு தண்ணி எனக்கு தோல். அதுல கொஞ்சம் ஒரு அது இருக்கும், 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவு நீட்டா இருக்கும். 1/4 கிலோமீட்டர் போகும்போது பிச்சுக்கிச்சு. இதுல வேற பேண்ட் போட்டுன்னு போனா கூட மண் உள்ள போயிடும். எல்லாம் அந்த அன்னை மரியாதை போய் அடியேன் தரிசித்துட்டு வந்தேன்.
எதுக்காகனா வேண்டுதல்னா கிட்னியில கல் எடுக்கணும். இந்த டைல்ஸ் உள்ள ஒண்ணு மாட்டினுக்குது, அந்த டைல்ஸை மட்டும் எடுத்து ஊத்துங்க மாதாவே அப்படின்னு போனோம் பாருங்க, ஒண்ணுமே நடக்கல. எங்க நடந்தது தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாருங்க, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் முறிந்ததையா, பரிசுத்த ஆவி தந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். நன்றி நன்றி நன்றி. பாடணும், பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, லேட்டா வருது. என்னது? கல்வாரி சிலுவையில தான் இந்த வியாதியெல்லாம் போச்சு. ஹலோ, போடு முட்டி நடப்பயணம் வேற, கொடியை தூக்கி எல்லாத்தையும் வேற பார்த்துட்டேங்க. என்ன பண்றது? நம்ம எதனா ஒண்ணு செஞ்சு வாங்குறது. என்னது சொல்லுங்க? இப்ப இந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேரு இப்படி கோணியா இப்படி ஒரு இடத்துல இப்படி சாய்வாகுது பார்த்தீங்களா? சாய்வாகுதுல, இந்த சாய்வுல எல்லா சேரையும் அடுக்கலாம்னா முதல் கோணம் முற்றிலும் கோணம். முதல் கோணமா இருந்ததுன்னா முற்றிலும் கோணம்ன்றது அப்படி காட்டுறாங்க, கோணியா முதல் கோணம். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணலாம்னா, அம்மா கொஞ்சம் ஏந்திருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சேர் பக்கத்துல ரெண்டு காலுகள்ல அதுல அம்மிக்கல்ல வச்சு உட்காருங்கம்மானா உட்காருவாங்களா அவங்க? முதல் கோணம் முற்றிலும் கீழே அப்படி ஆயிடும். இப்போ உங்களை வந்து அந்த இந்த ரெண்டு காலை எடுத்து அந்த ஜன மேல வச்சு உட்காருங்கம்மானா உட்காரு. இல்ல இந்த பில்டிங் இருந்தா கொஞ்சம் சாய்வு போகிற மாதிரி, எப்பா அந்த பீம் எல்லாம் என்ன பண்ணு, இப்படி போடு, இந்த தரத்தளத்தெல்லாம் இப்படி போடு, ஜனங்க சரிக்கு உள்ள போய் வெளியே போட்டோம் அப்படின்னு போடுவாங்க. இந்த கோணம் என்ன? நீ எது செஞ்சாலும் சரி, ஆண்டவர் நீ வந்து தப்புன்ட்ட, நீ எது செஞ்சாலும் தப்பு. கையில அடுப்பு கறி இருக்குதுங்க, நீங்க எது தொட்டாலும் என்ன ஆகும்? நீங்க என்னத்தம்மா சொல்றீங்க? இல்ல நான் எது தொட்டாலும் வெள்ளையாகும்ன்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு பார், கை ஃபுல்லா கருப்பாகுது, தொட்டினா கருப்பாகும். நீ தப்புமா, நீ எது செஞ்சாலும் தப்பு. புரியுதுங்களா? இங்க அதுதான், நீ வந்து தப்பா நீ எதனா நம்புனீன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நீ நம்புனீன்னா முடிஞ்சுது, ஏதாவது கதை முடிஞ்சுது. நான் போனோம் பாருங்க, நம்ம பாவியா இருக்கிறோம், நம்ம எதை தேவனுக்கு செஞ்சாலும் நற்கிரியைகள் செஞ்சாலும் அது நற்கிரியைகள் கிடையாது, கணக்கே கிடையாது. அடுப்பு கறி கையேற்று வந்து என்ன பண்ணாத, என்னை தொடாத ஆண்டவர் சொல்றாரு. நீ நீ எந்த கிரியை செஞ்சாலும், தான தர்மம் பண்ணாலும், நீ என்ன ஒண்ணா உழுந்து அடிதண்டம் போட்டாலும், எத்தனை போய் வேப்பஞ்சாலை குத்தாலும், அப்புறம் வந்து அந்த என்னது தேங்காய் வைத்து உருட்டினாலும், அச்சிஜான் போட்டு விளையாடினாலும் தப்புண்டு. நல்லா அச்சிஜான்லாம் விளையாடிக்கிறேன், பெரிய பாட்டு. ஒரு கோயில விடுறது கிடையாது நாங்க, எங்க அம்மா புண்ணியவதி. நற்கிரியை, அதாவது எந்த கிரியைகளும் தேவனுக்கு நம்மள முன்னாடி என்ன பண்ணாது, அவருடைய கிரியை விசுவாசத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீதிமானா ஆக முடியும், சர்டிபிகேட் வாங்க முடியும். நம்ம கிரியையில எத்தனை போனா போயிட்டு தூரமான்ற ஏமா தப்பா நினைச்சுன்னு வர, நீ கொஞ்சம் சொல்லுவா போனில் அடுப்பு கறி கையெல்லாம் அடுப்பு கறி இருப்பார், உன் மூஞ்சில பூசிக்கோ ஓ அப்படின்னாரு. அப்போ இந்த கிரியைகள் என்னது, என்ன கிரியைகள்? தேவனுடைய குமாரன் இல்லாத ஒரு விசுவாசம் வருதுன்னா எல்லாமே டோட்டலா வீண்.
நம்முடைய விசுவாசமே கிரியையா எண்ணப்படுது தேவனுக்கு. ஹலோ, நீ தான தர்மம் செய்ய தேவையில்ல, நீதி நியாயத்துல நடக்க தேவையில்ல, நற்கிரியைகளை செய்ய தேவையில்ல. நீ இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பினா போதும். அதுவே தேவன்னா எடுக்கிறாருன்னா பயங்கரமான கிரியையா எடுக்கிறார். அதனால தான் யோவான்ல போட்டுக்குது, அவருடைய கிருபையினாலே சொல்றாரு, அவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தினாலே நாம அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால சொல்லுங்கம்மா. அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்தம்மா பரிபூர்ணமா? மாதா மரியாள் குறை தானே? பாவத்துல இருந்து வந்தாங்க தானே? அப்போ குறைவுள்ள ஆளை தெய்வமா எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிற வாழ்க்கையை பாருங்க. அவங்களுடைய இதெல்லாம் பாருங்க. இந்த மாதாவை கும்புற ஆட்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க. நல்லா பணம் நகை எல்லாமே இருக்கும். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, எல்லாமே இருக்கும். எல்லாமே போட்டுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் இருக்க வச்சுக்கிறதுக்கு இந்த உடம்பு என்ன இருக்காது, நல்லா இருக்காது. எல்லாம் இருக்கும், திக்கா இருக்கும், திக்கா இருக்கும், திக்கா இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கும்? திக்கா இருக்கும். ஒருத்தங்களுக்கு என்னன்னா உள்ள திக்கா இருக்குது. என்னன்னா கட்டி, என்னன்னா எப்ப பாரு ஜுரம், தலைவலி, உடம்பு சரியில்லை. என்னன்னா என்னது மிஸ், அப்படி வேற வழியா போகுது. முதல் கோணம் முற்றிலும் கோணம் வேற வழியா போறது. அப்போ விசுவாசம் எங்க வரணும்? இயேசு கிறிஸ்துவுல வரணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுல வந்தாதான் நீ வாழ்வ, நீ பிழைப்ப. உன்னுடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பா, உன்னுடைய நம்பிக்கை தேவனுக்கு முன்பா என்ன பண்ணுது? அங்கீகரிக்கப்படுது. அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபையின் மேல கிருபை பெறணும். அப்போ இங்க என்ன போட்டிருக்குது? பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அவர் யாரு? அப்போ சொல்லுங்க, அவர் யாருங்க? அவரு பரிபூர்ணம் உள்ள தேவன். ஆமென். பாருங்க, ஃபுல்லா டோட்டலாவே வந்து அவ பாவத்துல இருந்தா கூட, மரியாதை பாவத்துல இருந்தா கூட நம்மளுக்கு இப்படி தோணும், ஃபுல்லா பாவத்துல இருக்கிற பொம்பளை கிட்ட எப்படி வந்து ஆண்டவர் வந்து எப்படி கருவுற்றிருக்க முடியும்? அப்போ புருஷனுடைய துணை இல்லாம வந்தா கூட இவ பாவத்துல தானே பிறந்திருக்கிறா. இந்த பாவத்துல பிறந்த இவகிட்ட கன்னிதான். ஆனா இவருடைய கர்ப்பம் வந்து எல்லாமே டோட்டலா என்ன இருக்கும்? ஃபுல்லாவே பாவத்துல வந்ததுனால அந்த பாவ இது இருக்கும்ல, இதுன்னு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு குஷ்டரோகி வந்து தொட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அசுத்தமாயிடுவாங்க, தீட்டாயிடுவாங்க. இயேசு வந்தார், மலை பிரசங்கம் அதெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துருக்கிறார். ஒரு குஷ்டரோகி முன்னாடி ஓடியாந்து என்ன பண்றான்? குஷ்டரோகி அவர் மலையிலிருந்து 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு,
எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். கவனிங்களா? குஷ்டரோகியை தொட்டா அந்த காலத்துல என்னது? தீட்டு. சொல்லுங்க, தீட்டு. புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? குஷ்டரோகியை தொட்டாலே தீட்டு. இவரு அவனை சுத்தமாக்கிட்டு அந்த கட்டளை, குஷ்டரோகி சுத்தமானா போய் காணிக்கை செலுத்தணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் இவர் சொல்றாரு. யாரு? இயேசு சொல்றாரு. அதை அவன் போய் செஞ்சிடறான். ஆனா இயேசு தொட்டார, அவர் தீட்டு தானே. ஹலோ, ஆமாவா? ஹலோ, தீட்டு ஆயிட்டாரு. எப்படி சொல்றீங்க? மாட்டினீங்க வாங்க. எப்படிமா சொல்றீங்க அவர் தீட்டு ஆகலன்னு? எந்த ஆதாரம்? இப்ப நிரூபிச்சுட்டா வீட்டுக்கு அனுப்புறோம் உங்களை. எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? சொல்லுங்க எனக்கு. இவன் குஷ்டரோகி, இவரு தொட்டாரு. அந்த குஷ்டத்தை தொட்டார்ல, அப்ப தீட்டு தானே. அப்ப மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. இவரு என்ன ஆம்பளை துணை இல்லாம பிறந்திருந்தா கூட அந்த அந்த கருவே என்னது? அவளும் பாவத்துல இருந்தானே வந்தா. அந்த ஆதாமுடைய வித்து தானே, ஜீன் தானே. என்னத்தம்மா நடந்தது? கரண்ட் நீங்க தொட்டீங்கன்னா கரண்ட் என்ன பண்ணுது? உங்க மேல பாயுது இல்ல? நீங்க கரண்ட் மேல பாயுறீங்களா? கரண்ட் போட்டு அச்சுன்னு கரண்ட் அடிக்கும் போது என்னையா தொட்ட, என்னையா சாக்கு அடிக்கிறேன்னு அடிக்கிறீங்களா? இப்போ எத்தனை வாட்ஸ் சொன்னாம? 25,000 வாட்ஸ். பார், நான் போய் அந்த வாட்ஸை குறைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கம்பியை பூச்சி வாட்ஸை குறைக்க போறீங்க. நீங்க குறைக்க போனா நீங்க என்ன பண்றீங்க? சாம்பலாகி குறைஞ்சிடுறீங்க. ஹலோ, அதுதாங்க நடந்தது. மரியாதைக்கும் நடந்தது, இந்த குஷ்டரோகிக்கும் நடந்தது. தாவீது எப்படி வந்து ஆண்டவருக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டுவோன்னு கட்டினான். பயங்கரமான வாட்ஸ். அவன் என்ன பண்றான்னு தெரியாம பண்ணிட்டான். ஊசா உடன்படிக்கை பெட்டி உழுதுன்னு போய் என்ன பண்ணா? பிடிக்க போனா ஒரு போட்டாரு, மட்டான்னு தலைய மேலேயே. வா இங்க வா, கொட்டுவாங்க. எது பவரு? ஹலோ, நீங்க பவரா? மேல போற அந்த கம்பி பவரா? நீங்க தான் பவரா? போய் நீங்க நம்ம எடுத்துன்னு போயிட்டு, என்ன உங்களை கூட எடுத்துன்னு போய் வச்சா நானும் சாக்கடிப்பேன். உங்களை துப்புன்னு போட்டுருந்தேன் மேல. பவர் அதுதான் பவரு. நீங்க வந்து வெறும் டவரு, அங்கங்க நடமாடுற டவர். இப்போ இந்த கோச்சிக்கு பண்ணிக்கல, நீங்க பவர் தான். எப்ப பவர்னா கீழே நடமாடும் போது மட்டும் தான் பவர். அதை போய் தொட்டா அதுதான் பவர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணான்னா, காத்தாடி பிடிக்க போய் ட்ரெயின் நின்றுன்னு சொல்லிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு போய் காத்தாடி பிடிக்க போனான். போய் தொடர்றதுக்கு முன்னாடி சாக்காச்சு ஒரு நாள் உயிரோட அம்மா செத்துட்டான். என்ன நினைப்பு? ட்ரெயின் நின்று இருந்தா அங்க வந்து கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைப்பு. புரியுதுங்களா? இவன் குஷ்டரோகி வரான். இயேசு வந்து தொட்டார் பாருங்க. எவ்வளவு வாட்ஸ்? 25,000 வாட்ஸ். 250 25,000 வாட்ஸ் பாஸ் ஆயிடுச்சு அந்த குஷ்டரோகி மேல. அவள்தான் சுத்தமாயிட்டான். அவங்கிட்ட இருக்கிற அசுத்தம் வந்திருக்குமோ? ஹலோ, இப்ப நீங்க போய் கரண்ட தோடுறீங்கன்னா கரண்ட் போல நீங்க மாறுறீங்களா?
கரண்ட் உங்களை போல மாறுதா? புரியலையா? கரண்ட் வச்சா புரியாது, வயதா. இதுதான் அங்க நடந்தது. புரியுதா? இப்ப வச்சு காட்டின புரியலையா? மண்டை ஃபுல்லா கரண்ட் வச்சாதான் புரியும். இப்போ இரு, நான் போய் இந்த கரண்ட போய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு இரும்பு கம்பியை கொடுத்து கரண்டி கண்டியை கொடுத்து போய் அடிமானா இப்படியே நின்னு இருக்கும். எவ்வளவு நேரமா போட்டு அச்சுன்னு பாரு அப்படின்னா. ஹலோ, இயேசு தொட்டாரு, சுகமாயிட்டான். ஹலோ, இவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போய் இவரை தீட்டாகல, அவன் தான் சுத்தமானான். அதே போல மரியாளுடைய வயிற்றுல இவர் கரு உற்றார் பரிசுத்த ஆவியினால. கரு விடுற போது அந்த கர்ப்பப்பையே என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தமாயிடுச்சு. மரியாதை பரிசுத்தமாயிட்டா. ஹலோ, உங்களுக்கு ரொம்ப அழுக்காகிறதுனால சுத்தமாகிறது மனசுல ஒட்ட மாட்டுது. அடுப்பு கறி கை. என் மச்சின்ச்சி ஒரு தடவை உண்டை குழம்புன்னு ஒண்ணு வச்சிச்சு. சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. யாரு வச்சான்னு கேட்டேன். இந்த பொண்ணு தான் வச்சிச்சு. உன்ன தடவை இந்த குழம்பு வச்சு முறிச்சு அடுப்புல திரும்பி வச்சிருவேன் சொல்லுங்க. பார்லல்லி அப்படின்ச்சு. என்னன்னா பாருங்க, இங்க பாருங்க, மரியாள் பவரா இயேசு கிறிஸ்து பவரா? இயேசு கிறிஸ்து தான் பவர் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, மிஸ்லீடிங்ல போறாங்க. நல்லா நீங்களும் என்ன பண்ணணும், இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்களும் யாரு? நம்மளை போல மனுஷி. அவங்களும் பாவத்துல பிறந்தாங்க. ஆனா இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆமென். டேய், இயேசு பாவம் இல்லாம பிறந்தாரு. நம்ம படுற வேதனையை விட கதவை சாத்தனா காத்து வர ஒருத்தி. உங்களை வச்சு இந்த அரை கிளாஸ் 10வது வச்சு மேய்க்கிறதுக்குள்ள 2 தடவை டிஃபன் சாப்பிடணும் போல இருக்கு. இதுல வேற ரெக்கார்டு வேற ஆகுது. இனிமேல் பாக்குறது வேற ரெக்கார்டு ஆகுது. என்னத்த இவரு திறந்து வெளியே பாக்குற, நல்லா கொகைக்கெல்லாம் வச்சுக்கிறார். நல்லா பண்றாமா, என்னென்னமோ பண்றாங்க பாத்து. இவன் அவன் சொல்றது கேட்கவே மாட்டான். என்னம்மா பவர் புரிஞ்சிச்சா? ஓகே. உடம்பு சரியில்லையா? சரி, கவனிங்க. இங்க நம்ம என்ன பாக்குறோம்? மரியாள் நம்மளை போலவே ஒரு மனுஷி. சொல்லுங்க எல்லாரும், மனுஷி. என்ன கோவப்பட்டு சொல்ற? மனுஷி சொல்லனா அடி. மனுஷி. ஆனா இயேசு கிறிஸ்து தெய்வம். ஆமென். அவர் தேவகுமாரன். இதான் ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இங்க நம்ம அப்போஸ்தலர்ல பாக்குறோம்,
பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் 287 பக்கம் புதிய ஏற்பாடு. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். என்ன போட்டுவது? முதல்ல தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். சொல்லுங்க, தேவன் முதல்ல தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆமென். எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருந்தது? தேவன் இருந்தார். அப்புறமா தான் இந்த உலகம் உண்டாச்சு, மனுஷனை உண்டாக்குனார், எல்லாத்தையும் உண்டாக்குனார். இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் தலைகீழா பண்றாங்க. பாருங்க, மரியாள் யாரு? ஒரு மனுஷி. அதை என்ன பண்ணிட்டாங்க? தெய்வமாக்கிட்டாங்க. தெரிதா? தலைகீழ பிரச்சனை தெரிதா? அப்போ கடவுளை முன்னாடி வைக்கணும், மனுஷங்களை பின்னாடி வைக்கணும். இவங்க மனுஷங்களை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடி வச்சிட்டாங்க. ஆமென். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் இது முதற்கொண்டு யாரையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோன்ற. ஏன் அதை சொல்றா தெரியுமா? நீ மாம்சத்தின்படி இயேசுவை பார்த்தன்னு வச்சுக்க, சிலுவையில அறிஞ்சிருவ. ஹலோ, அங்க அப்படிதான் பார்த்தாங்க. கடவுள் எப்படி மனுஷனா வருவாரு? புரியுதுங்களா? இப்ப நான் வந்து தெய்வத்துவத்தை பத்தி பேச போறேன், தெய்வீகத்தை பத்தி பேச போறேன். தேவ சாயல்ல இருக்கக்கூடிய நல்லா அதனுடைய உண்மையான காரியங்களை நான் பார்க்க போறோம். தெய்வத்துவம், தெய்வீகம், தேவ சாயல். பாருங்க, இயேசு வந்து மாம்சத்துல வந்தார், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். நான் இதுல பாக்குறேன் பாருங்க, வசனத்தை வாசிக்கும் போது அந்த குழந்தை அப்படின்னு வரும். லூக்கால தான் நினைக்கிறேன். லூக்கா 2 அதிகாரம் 21 வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கவனிச்சிங்களா? 8ஆம் நாள்ல இயேசுக்கு என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. 8 நாள் குழந்தை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனைக்கு வாங்க. 8 நாள் குழந்தை, 8 நாள் குழந்தை இயேசு எப்படி இருக்கும்? பச்சில சிசு, அப்படியே பச்சில சிசு, அப்படியே குழந்தை, சான்ஸே இல்லை. அப்படியே கை குழந்தை இயேசு. சொல்லுங்க, கை குழந்தை இயேசு. அப்படியே கை குழந்தைய கடவுள் அப்படியே கை குழந்தையா மனுஷன் கையில இருக்கிறாரு.
கை குழந்தையா அப்படியே கையில இருக்கிறாரு. 8வது நாள்ல விருத்தசனம் பண்றாங்க, கட் பண்றாங்க, ரத்தம் வருது. இதெல்லாம் எதை காட்டுது? மாம்சத்துல வந்தது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். நான் சொல்றது, நீதி உள்ளவர் என்று, ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவர் வளர்ந்து வரும் போதும், அவர் இந்த பூமியில உலாவும் போதும் அவருடைய நீதியை பார்த்து வியந்தாங்க எல்லாருமே. இயேசுனுடைய நீதியை பார்த்து எல்லாருக்கும் தெரியுது இவர் பண்றது கரெக்டுன்னு. ஹலோ, கரெக்டா நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. எல்லாம் பண்ணாரு. அத பண்றத பார்த்தாங்க பாருங்க, நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டாரா. அப்புறமா தேவ தூதர்களால் காணப்பட்டார். எப்போ? உயிர் தெரிந்த அப்புறம் தேவ தூதர்கள் அவர் தேவ தூதர்களோட வந்து என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல. அது புறஜாதிகள் இடத்துல பிசங்கிக்கப்பட்டார், உலகத்துல விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இருக்கிறீங்களா? ஆமென். என்ன தெரியுது இதுல இருந்து? பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினாலே. பாருங்க, மாம்சத்துல வந்தது ஒண்ணு, அந்த ஆவியில அவர் யாருன்னு காட்டினார். தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தேர்ந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட, அது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் அடிச்சாங்க, பயங்கரமா சித்திரவதை பண்ணாங்க இயேசுவை. எல்லாத்தையும் பண்ணிட்டு 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்தார். பார்த்தீங்களா? அதை அடிச்சதை விட தாக்கம் பயங்கரமா இருந்தது. எப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாங்களோ, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் பிறகுறாங்க. கூட்டம் பெருகுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பயங்கரமா வேலை செய்யுது. எல்லாருக்குள்ளும் பயங்கரமா வேலை செய்யறத பார்த்துட்டு பிரமிப்பு அடைஞ்சாங்க. அவர் அடிச்சவங்களை இந்த ரோம சாம்ராஜ்யமே ஒரு மாதிரி ஆச்சு. பலமாய் ரூபிக்கப்பட்டார். என்ன போட்டுக்குதாங்க? ரோமர். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய மகன்தான் என்று மருத்துவரிலிருந்து உயிர் தெரிந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹலோ, கவனிச்சிங்களா? இப்ப நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல. உயிர் தேர்தலை குறித்த தியானத்தை என்ன பண்ணுங்க, தியானி. அவர் எப்படி உயிர் தெரிந்தார், எப்படி உயிர் தெழுத வச்சார், அவர் யாரு? மற்றவங்க எல்லாம் உயிர் தெரிந்தாங்க. இயேசு உயிர் தேடும் போது மற்றவங்க உயிர் தெரிந்தாங்க. நிறைய பேர் உயிரோட கூட எழுப்பினாரு இயேசு. எலியா எழுப்பிக்கிறாரு, எல்லாம் எழுப்பிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல, அப்புறமா புதிய ஏற்பாட்டுல இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதல் பயங்கரமான ஒண்ணு. ஏன் பயங்கரமான ஒண்ணுன்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எல்லாமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கான உயிர்த்தெழுதல். அது அந்த உயிர்த்தெழுதல் பயங்கரமான ஒரு உயிர்த்தெழுதல். பலமா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு, பயங்கரமான ஒரு காரியம் அங்க நடந்தது. பலமா ரூபிக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுதல் தான் சொல்றாங்க பாருங்க. உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு. இயேசு மரிக்கிறது, அடக்கம் பண்ணப்படுறது, உயிரோட எழுந்தது. இந்த உயிரோட எழுந்தார்ல, அதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கைக்கான முதுகெலும்பு. அதுலதான் நம்ம கிறிஸ்தவமே நிக்குது. யாருன்னா ஸ்பைனல் கார்டு அடிப்பட்ட ஆளுங்களை பாத்துக்கிறீங்களா? 10 படிக்கையா இருப்பாங்க.
முதுகெலும்பு உடைஞ்சும், எழுந்துக்க முடியாது, நிற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம கிறிஸ்தவமே எதுல நிக்குதுன்னா உயிர்த்தெழுதல்ல தான் நிக்குது. எது உயிர்த்தெழுதல்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. அந்த சம்பவம் இப்பவும் உயிரோட இருக்கிறார். அதுல தான் நம்ம நம்பிக்கையே அஸ்திபாரமே இருக்கு. அவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டதுனால, உயிர் தெரிந்ததுனால, மருத்துவருந்து உயிர் தெரிந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். 2 வருது பாருங்க. தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர் தெரிந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 2 இடத்துல வருது தேவகுமாரன், தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன். 2 இடத்துல வருது. அவர் யாரு? மனுஷன் கிடையாது, மனுஷன் மட்டும் கிடையாது, தேவனுடைய குமாரன் மனுஷனா வந்தார். இத நம்புறதுக்கு தான் உலகத்துல ஸ்ட்ரகிள். நம்ம கிறிஸ்தவத்திலேயே இயேசு 100% மனுஷன் 100% கடவுள்ன்றதுல நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கும் பாரு நம்பிக்கையில. கிறிஸ்தவங்கள்ல சொல்றேன், வேற வேற டினாமினேஷன்லாம் இருக்கு. அது அப்படியே நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எடுத்துன்னு வரணும். அதை தான் இப்ப பாக்குறேன் நான். அப்படியே நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எடுத்துன்னு வரணும். அவர் எப்படி 100% தெய்வமோ அதே மாதிரி நானும் 100% தெய்வீகத்துல இருக்கிறேன். அவர் எப்படி 100% மனுஷனா இருந்தாரோ அதே போல நானும் 100% மனுஷன். அதை நான் திருப்பி சொல்லிட்டேன். இப்படி சொல்லணும், நான் எப்படி மனுஷனோ அதே போல அவரும் 100% மனுஷன். அவருக்கு எப்படி 100% தெய்வமோ அப்படியே 100% நானும் தெய்வம். தெய்வமோ பத்தியா கடைசியில எப்படி முடிகிறாரு இவரு? எப்படி முடிகிறாரு பத்தியா? தெய்வம்னு நம்மள சொல்றாரு. தெய்வமா நீங்க? ஹலோ, தெய்வமா நீங்க? ஆமேன்னு வர மாட்டேங்குது. தெய்வம் தாங்க. தெய்வங்கள்லாம் எழுந்து நிற்க நில்லுங்க பார்க்கலாம். தெய்வங்கள் எழுந்து நில்லுங்கள். தேவன் பாவம் செய்வாரா? நீங்க எப்போ மனுஷன்றது ஆழமா நம்புறீங்களோ தப்பான ஒரு எண்ணங்களுக்கு போகும். தப்பான காரியங்களை மட்டுப்படுத்துவீங்க. மற்றவங்களுக்கு உங்களை கேவலமா நினைக்கிறதுக்கு இடம் கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எப்ப நான் தெய்வீகம் எனக்குள்ள இருக்குது, நான் குட்டி கடவுள், குட்டி தேவனுடைய பிள்ளை அப்படின்றது எப்போ ஆழ்மனதுல வருதோ அப்போ தேவன் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி நம்மளும் செயல்படுவோம். ஹலோ, இதுதான் கன்க்ளூஷனு. அடுத்த வாரம் 6, 7, 8 எல்லாம் பார்ப்போம் வசனம். இதோட இந்த 4, 5 முடிஞ்சது. புரியுதா என்னன்னு? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார்ல. அவர் எதுக்காக அந்த மாதிரி ஆனாரு, அந்த மாதிரி ரூபிக்கப்பட்டாரு? நம்ம இடத்துல பலன் நிரூபிக்கப்படும்படி. புரியுதா? நம்ம கிட்ட அந்த பலன் நிரூபிக்கப்படணும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நிரூபிக்கப்படணும். கட் பண்ணிங்க. ஷபாலா குருபா